வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் இரு நிகழ்வுகளாக நிலை கொண்டிருந்த ஒரு நிகழ்வு சற்று மேற்கே நகர்ந்துள்ளது. மத்திய பிரதேசம் சத்தீஸ்கரை இணைக்கும் விதமாக காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மேலும் ஒரு நிகழ்வு வங்கக்கடலை இணைக்கும் விதமாக ஆந்திரா ஒடிசா இடைப்பட்ட இடத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு நாளை மாலைக்கு பிறகு தரையேறி ஆகஸ்ட் 19ஆம் தேதி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. அதாவது சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், புதுதில்லி, மேலும் ராஜஸ்தானை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு உள்ளே சென்ற பிறகு இரு நிகழ்வுகளும் இணைப்புச் சுழற்சியாக பாகிஸ்தானை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஒரு நிகழ்வு மகாராஷ்டிராவில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை உள் மாநிலங்களில் தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. பாதிக்கும் மழையை கொடுக்கும் வாய்ப்புள்ளது. ஆந்திரா, தெலுங்கானா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஒடிசா இந்த மாநிலங்களுக்கெல்லாம் பாதிக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை கொடுக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கேரளா, கர்நாடகா இந்த மாநிலங்களில் சீராகவும், அதற்கு வடக்கே கோவா, மகாராஷ்டிரா, மேலும் குஜராத், ராஜஸ்தான், புதுதில்லி இந்த மாநிலங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை வரும் நாட்கள் பாதிக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் சற்று தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. புதுதில்லி, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை வலுவாகவே இருக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் படிப்படியாக வெப்பச்சலமழை என்பது ஆகஸ்ட் 21ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இன்று ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் வட மாவட்டங்கள் பெரும்பாலும் கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், மதுராந்தகம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காலை 10 மணிக்கு பிறகு மழை விலகி மீண்டும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு தமிழகத்தில் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிலும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இன்று ஒரு நாள் மட்டுமே தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. நாளை முதல் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. நிகழ்வு தரை ஏறிய பிறகு நேரடியாக தென்மேற்கு காற்று முழுமையாக கோவா, மகாராஷ்டிரா வழித்தடத்தில் உள்ளே நுழைந்து நிகழ்வை நோக்கி பயணிக்கும் என்பதால் கேரளா, கர்நாடகாவுக்கு நாளை முதல் தென்மேற்கு காற்று குறைவாகவே கிடைக்கும் என்பதால் நாளை முதல் தென்மேற்கு பருவமழை சீராக தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் வெப்பச்சலமழை நாளை முதல் தீவிரம் குறைந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலமழை அதிகரிக்கும். தென்மேற்கு வங்கக்கடலில் ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு பிறகு வளிமண்டல சுழற்சி உருவாகும் என்பதால் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு பிறகு இன்று ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை எப்போது வேண்டாலும் மேற்கு பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியும் சற்று முன்னேறி லேசான சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை. அதே வேளையில் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் சற்று கிழக்கே முன்னேறி வந்து சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாநகரம் வரை எட்டுப்பிடித்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை எப்போது வேண்டாலும் இன்று சாரல் மழை, மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி, கடையநல்லூர், புளியங்குடி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி முன்னேறி சுரண்டை, ஆலங்குளம், சங்கரன் கோவில் வரை எட்டிப்பிடித்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. கேரளாவில் அங்கே கனமழை கிடைத்தாலும் விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கேரளா பொறுத்தவரை. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் தேனி, போடி, நாயக்கனூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கே இன்று முன்னேறி வெப்பச்சல மழையாக லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியிலும். மதுரை
ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரிய அளவில் இன்றும் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது தென்மேற்கு பருவமழை கிழக்கையும் முன்னேறி வந்து வெப்பச்சலன மழையாக பரப்பில் கூடுதலான இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கொடைக்கானலுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாக தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கே மேகங்கள் செல்லும் பொழுது அங்கே வெப்பச்சலன மழையாக திண்டுக்கல் மாவட்டத்தில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் வால்பாறைக்கு இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் பொள்ளாச்சிக்கு இன்று எப்போது வேணும்னாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மிதமான மழையாக ஒரு நேரங்களில் மிதமான மழை சாரல் மழையாக மாறி மாறி அமைந்துகொண்டிருக்கும். உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கும் இன்று சாரல் மழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தாராபுரம் வரை இன்று எட்டி பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தூறல். மேலும் கோயம்புத்தூர் மாநகரத்துக்கும் இன்று எப்போது வேணாலும் சாரல் மழை தூறல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வடக்கு பகுதியில் லேசான மிதமான மழை காலை நேரங்களில் கிடைத்தாலும் எப்போது வேணாலும் அன்னூர் சுற்று வட்டாரங்கள் காரமடை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்திலும் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதி மிக கனமழையாகவும் கிழக்கு பகுதி கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் திருப்பூர், ஈரோடு, சேலம் இந்த இடங்களுக்கெல்லாம் காலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தால் மதியத்துக்கு பிறகும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழையாக காலை நேரங்களிலும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மதிய நேரங்களிலும் லேசான மிதமான மழையாக மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, மேலும் திருவண்ணாமலை, சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் காலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதியத்துக்கு பிறகு மாலை நேரங்களிலும் இரவு நேரங்களில் லேசான மிதமான மழையாகவும் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒரு இரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், வேலூர், காஞ்சிபுரம், திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களை பொறுத்தவரை. அதற்கு தெற்கு பகுதி ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கரூர் மாவட்டத்தில் இன்று லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர், மேலும் திருச்சி, கும்பகோணம், நெய்வேலி, மயிலாடுதுறை இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே ஒரு பரவலான மழைப்பொழிவு. அதிலும் திருச்சி ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்று டெல்டாவுக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு, சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு. லேசான மிதமான மழை பெரும்பாலான இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் எப்போது வேண்டாலும் மழை கிடைக்க வாய்ப்பது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரை. நாளை ஆகஸ்ட் 18ஆம் தேதி நிகழ்வு சற்று தீவிரமடைந்து இருக்கும் என்பதால் தென்மேற்கு காற்று பெரும்பாலும் குறைவாகவே கேரளாவுக்கு வரும் என்பதால் நாளை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே குறைவான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு எப்போதாவது லேசான சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை என்பது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை முதல் வெயில் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. நாளை ஆகஸ்ட் 18ஆம் தேதி முதல் வெயில் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 19, 20 தேதிகளும் தமிழகத்தில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை மாலை நேரங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 21ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் மீண்டும் படிப்படியாக வெப்பச்சலன மழை அதிகரிக்கும். ஆகஸ்ட் 21, 22, 23 தேதியில் படிப்படியாக வெப்பச்சலன மழை ஆகஸ்ட் 21 விட 22 கூடுதலாகவும் 22 விட 23 மேலும் கூடுதலான பரப்பில் வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகும். இதன் காரணமாக தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலன மழை அதிகரித்தாலும் காற்று பகுதிக்கு பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. பெரும்பாலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தூத்துக்குடி, மேலும் விருதுநகர் கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, புதுச்சேரி, கடலூர், மேலும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கரூர், நாமக்கல்,
மேலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு இந்த இடங்களுக்கு மட்டுமே வெப்பச்சலன கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சி இந்த இடங்களுக்கெல்லாம், அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சலன கிடைக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்களில் 21ஆம் தேதி படிப்படியாக அதிகரிக்கும். 24ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெப்பச்சலன தொடர்ந்து காற்று பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைத்தாலும் 26ஆம் தேதிக்கு பிறகு தென்சீன கடலிலிருந்து ஒரு நிகழ்வு வங்கக்கடலுக்கு வர இருக்குது. அந்த நிகழ்வு சற்று தீவிரமடையும் என்பதால் தென்மேற்கு பருவமழை சீராக சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்திலும் தொடர்ந்து வெப்பச்சலன மழை காற்று பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே இருக்க வாய்ப்புள்ளது. காற்று சற்று வேகமாக இருக்கும் பொழுது தமிழகத்தில் வெப்பச்சலன தீவிரம் குறைந்து குறைவான பரப்பில் வெப்பச்சலன கிடைக்கும். காற்று பகுதி சற்று காற்று தீவிரம் குறையும் பொழுது கூடுதலான பரப்பில் வெப்பச்சலன கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் நிகழ்வு சற்று ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு பிறகு தரையேறி மேற்கு நோக்கி பயணித்த பிறகு தமிழகத்தில் மீண்டும் படிப்படியாக வெப்பச்சலன அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு பிறகு வளிமண்டல சுழற்சி மேற்கு வங்கம் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வட மாநிலங்களில் மட்டுமே தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. கேரளா, கர்நாடகாவுக்கு வரும் நாட்கள் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். ஆறால் வாய்மொழி கணவாய் பகுதி, செங்கோட்டை கணவாய் பகுதி, மேலும் பொள்ளாச்சி கணவாய் பகுதிகளால் இன்று காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். நாளை காற்றின் வேகம் படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது. அதற்கு அடுத்து ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு பிறகு மேலும் காற்றின் வேகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கணவாய் பொறுத்தவரை. அதே வழியில் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு சற்று தீவிரமடையும் என்பதால் இன்று ஆகஸ்ட் 17, 18 தேதிகளில் 2 நாட்களும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வைப்பது. அதிகபட்சம் 45 முதல் 55 கிலோமீட்டராகவும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் மட்டுமே அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டராக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு பிறகு தென்சீன கடலிலிருந்து ஒரு நிகழ்வு வர இருக்கிறது. அந்த நிகழ்வு சற்று தீவிரமடையும் என்பதால் ஆகஸ்ட் 26ஆம் தேதிக்கு பிறகும் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதற்கு இடைப்பட்ட இடத்தில் காற்றின் வேகம் சற்று குறைந்த காணப்படும். அதாவது ஆகஸ்ட் 19ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமைந்தாலும் இடையிடையே காற்றின் வேகம் மாலை நேரங்களில் மட்டுமே சற்று அதிகரித்து காணப்படும். அதே வழியில் ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.